பிகினராக ரீடிங்குக்குள்ளே வரும்போது பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, நான் பர்சனலாக என்ன கற்றுக்கிட்டேன், இந்த விஷயங்களை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த காணொலியோட நோக்கம் ரீடிங் இஸ் மை ஹாபியிலிருந்து ரீடிங் இஸ் மை ஹேபிட் அப்படின்னு எப்படி மாற்றுறதுன்றது. வணக்கம், இது வாய்ஸ் ஆஃப் கேதா. நான் கேதகி தயார். 2021 அது ஒரு கொரோனா காலம். ஃபோனில் இருந்து வெளியில் வர்றதுக்காக நான் புக்ஸை தேடிப்போம். அப்போ என்ன புக்லேருந்து ஆரம்பிக்கிறது, எந்த புத்தகத்தை சூஸ் பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அந்த நேரத்தில் இன்டர்நெட்டில் ஒரு புத்தகத்தை பற்றி எல்லாரும் பரவலாக பேசிகிட்டே இருந்தாங்க. எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 2-3 சாப்டருக்கு மேலே என்னால் படிக்கவும் முடியல. அந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியவும் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு ரீடிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, nowadays ரீடிங் பிகம் அ க்ளோரிஃபைங் திங். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் படம் பார்க்கணும்னு வைங்களேன். கிறிஸ்டோஃபர் நோலன் படத்தை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் சிலருக்கு அது புரியாது. எனக்கு அந்த படம் புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை சினிமா நாலேஜே இல்லாதவன் அந்த மாதிரி சொசைட்டி உங்களை இப்படி ட்ரீட் பண்ணும். இந்த ஒரு புத்தகத்தை ஒருத்தர் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதை வாசித்து முடிச்சாரா இல்லையா, அந்த புத்தகம் அவருக்கு புரிஞ்சுதா இல்லையான்றதை தாண்டி இந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது, நான் அதை வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு ஒரு கெத்தான விஷயமா பார்க்கப்படுது. அதுதான் தப்பான விஷயம். புத்தகம் ஃபேமஸ் ஆகிறது நல்ல விஷயம் தானே, அதையே கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு பிகினராக நாம் எந்த ரிசர்ச்சும் இல்லாமல் ரேண்டமாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது தான் இங்கே தப்பான விஷயம். பொதுவாக தமிழில் சிறந்த எழுத்தாளர்கள்னு பார்த்தா ஜெயகாந்தன், ஜெயமோகன், எஸ்ரா, சுஜாதா அவங்களுடைய புத்தகங்களெல்லாம் சொல்லுவாங்க. இந்த புத்தகங்களில் என்ன பிரச்சனைனா, அவர்களுடைய எழுத்து ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கும். நம்ம ஐடியாலஜியும் அவங்க ஐடியாலஜியும் ஒத்து வராது. ஏன் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியாது ஒரு பிகினர். இதே நீங்கள் ரொபின் ஷர்மா இல்லை ஃபைனான்ஸ் சம்மந்தமான, சைக்காலஜி சம்மந்தமான புத்தகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகங்கள் எல்லாமே கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஸ்டோரி ஃபார்மேட்டில் இருக்காது, சாப்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். நமக்கு அது ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக தெரிஞ்சாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாசிப்பை நேசிக்கலைன்னா என்றைக்குமே அது உங்களால் ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணவே முடியாது. ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் அது 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். பிகினர், மிடில், ப்ரோ. நீங்கள் மிடில் லெவல்லேருந்து ஒரு ப்ரோ லெவலில் போகும்போது இந்த மாதிரியான புத்தகங்களை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்கன்றதை புரியவும் ஆரம்பிக்கும். சரி, இப்போ என்ன புத்தகத்தில் தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள். பொதுவாகவே மனுஷனுக்கு அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் தான் இங்கே அஸ்திவாரமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜெயலலிதா அம்மா பற்றின அம்மா முதல் அம்மா வரை, மனமும் மாயையும், ஒபாமாவை பற்றின புத்தகங்கள், ஹிட்லரை பற்றிய புத்தகங்கள், மலாலா பற்றிய புத்தகங்கள், தலைவர் பிரபாகரன் பற்றிய வாழ்வும் மரணமும் புத்தகம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. சிம்பிளாக உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவருடைய புத்தகத்திலேருந்து ஆரம்பித்தா உங்கள் ரீடிங்கும் நல்ல ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும். எனக்கு இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட, இதிகாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி வாசிக்க விருப்பம்னா உங்களுக்கான சிறந்த புத்தகங்கள் ஆனந்த் நீலகண்டனுடைய அசுரன். ராவனுடைய பார்வையிலிருந்து ராமாயணத்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா ராவன் உங்களுக்கு வேற விதமாக தெரிவார், வேற கோணத்தில் தெரிவார். அவருடைய கௌரவன் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. துரியோதனுடைய பார்வையிலிருந்து மகாபாரதத்தை தெரிவிப்பார். ரொம்ப சிம்பிளான தமிழில் ரொம்ப நல்லா இருக்கும். மதன் அவர்களுடைய வந்தார்கள் வந்தார்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு. முகலாயர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, எப்படி அவருடைய பரம்பரை தொடர்ச்சி நடந்துச்சு, அவர்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க, எல்லாமே ஒரு 250 பக்கத்தில் ரொம்ப இலகு தமிழில் இருக்கும். நம்ம அக்பரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஷாஜகானை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், பாபரை பற்றி எல்லாரை பற்றியும் தனித்தனியாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த புத்தகத்தில் எல்லாரை பற்றியும் ஒரு கண்டினியூட்டியாக எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிகினருக்கு நல்ல புத்தகம். அதை தாண்டி அலெக்சியுடைய 7 தலைமுறைகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து அமெரிக்காவுக்கு எப்படி கருப்பினத்தவர்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகம் நல்லா இருக்கும். எனக்கு இந்த வரலாறு பற்றி சம்மந்தமாக, கதை சம்மந்தமாலாம் போக பிடிக்காது. ஒரு சாப்டர் சம்மந்தமாக ஒரு நாளைக்கு இந்த சாப்டர் படிக்கணும் அப்படி ஏதாவது புத்தகம் சொல்லுன்னா உங்களுக்கான மிகச்சிறந்த எழுத்தாளர் கோபிநாத் அவர்கள்.
இவ்வளோதான் சைஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சாப்டரும் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பக்கம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு புத்தகமுமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து போகிற விஷயங்களை, நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற சில விஷயங்களை ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்து நம்ம மனதில் உரைக்கிற மாதிரி எழுதியிருப்பார் கோபிநாத். கோபிநாத்தோட எழுத்துக்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவருடைய எழுத்துக்களை வாசிக்கும் போது வாசிக்கிற மாதிரி ஃபீல் வராது, யாரும் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புத்தகங்களை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. புத்தகம் ஒரு ஹேபிட்டாக பில்ட் ஆகும். சரி, ஓகே, என்ன புத்தகம் வாசிக்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு, வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டே 1. என்றைக்குமே டே 1 ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எடுத்த ஆர்வத்தில் நம்ம ஒரு 5-6 சாப்டர் போயிடும். டே 2ல் வந்து ஒரு 4-5 சாப்டர் போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே நாளாக அது அப்படியே குறைஞ்சிட்டே போய் ஒரு நாள் புத்தகம் எங்கேயும் இருக்கும், நாம் எங்கேயும் இருப்போம். இதுதான் ரீடிங்கில் வர்ற 2வது மிஸ்டேக். என்றைக்குமே வாசிப்பு சப்ளை கர்வ் மாதிரி மேலே போகணுமே ஒழிய டிமாண்ட் கர்வ் மாதிரி கீழே போகவே கூடாது. அதிகமாக வாசிக்கிறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் டே 1ல் வாசித்ததை விட ஒரு பேஜ் அதிகமாக அடுத்த நாள் வாசிக்கணும். அட்லீஸ்ட் அதை கவர் பண்ணுற அளவுக்காக நீங்கள் அடுத்த நாள் வாசிக்கணும். அப்போ தான் அது ஒரு ஹேபிட்டாக பில்ட் ஆகிட்டே போகும், ஏறு வரிசையில் போகணும். இல்லை எனக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி டைம் கிடைக்கும், இன்னொரு நாள் கொஞ்சம் தான் டைம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுங்க. இன்றைக்கி 10 பேஜ் வாசிக்கணும், இன்றைக்கி ஒரு 2 சாப்டர் வாசிக்கணும். ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த டைம் நான் வாசிக்க உட்காரேன். அதுலேருந்து நீங்கள் என்ன நடந்தாலுமே பின்வாங்கவே கூடாது. மோட்டிவேஷனை விட ஒரு டிசிப்ளின்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிசிப்ளின் வந்துட்டுதுன்னா வாசிப்பும் தண்ணி மாதிரி இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள்ல என்ன பிரச்சனைனா அதோடைய விலை. நீங்கள் எடுத்தோன்னே புத்தகங்களை எல்லாம் வாங்கி குவிக்கணும் அப்படின்னு எந்த கடப்பாடும் கிடையாது. உங்களுக்காக உங்கள் பிரதேசங்களில் வழிமேல் விழி வைத்து நூலகங்கள் காத்து கொண்டிருக்கு. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்கன்னா ஆசியாவின் பொக்கிஷமே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை நம்ம ஆளுங்களே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவோ ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கிற இடமாகவும் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரதேச நூலகங்களை தேடி போங்க. உண்மையிலேயே ஒரு வீட்டிலேருந்து வாசிக்கிறதுக்கும் லைப்ரரியிலேருந்து வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழியல் நூலகம்னு ஒன்று இருக்குது. அதோடைய மிகச்சிறப்பான விஷயமே பல்கலைக்கழக சமூகம் தாண்டி பொதுமக்களுக்காகவும் அந்த நூலகம் ஒவ்வொரு நாளும் 7 நாளும் திறந்திருக்கு. நீங்கள் அங்கே போனால் தமிழ் புத்தகங்கள் நிறைய கிடைக்கும், அதை எடுத்து வாசிக்கலாம். இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஒரு இடத்துல நிறைய நேரம் காத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னா என்றைக்குமே உங்கள் புத்தக பைகளில் ஒரு புத்தகத்தை வச்சுருங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் நிறைய இருக்குது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கவே வேணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் முடிவு. இதிலேருந்து எல்லாரும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம்.